பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சீரகம் வெடிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு போடலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் செவக்கட்டும். நல்லா செவந்த பிறகு அப்புறம் உளுந்து. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. ஏன்னா நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ப்ரெட்டு போடுறேன். ஏன்னா இங்கே வர ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். கம்மி. இதுதாங்க, இது பாருங்கள், பேக்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ரெட்டு சைஸும் நல்லா இவ்வளோ நீட்டு இருக்குங்க. இவ்வளோ நீட்டு ப்ரெட்டு அது. இது வந்து எவ்வளோ தெரியுமா? இதுவே வந்து 900 கிராம். 900 கிராம். அதுதான் அதை பாருங்கள், ரெண்டு தட்டில் வந்துடுச்சு. அது அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு, போதும். இப்போ இது வந்து நம்ம ஊர் ப்ரெட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு தட்டே கரெக்டாக இருந்திருக்கும். இது எந்த ஊர் ப்ரெட்டாக இருக்கவே நல்லா பெருசாக, அதுவும் இங்கே ரெடி பண்ணுற ப்ரெட்டு இது. ஏன்னா இங்கேயே கோதுமெல்லாம் விளையுதா, இங்கேயே ரெடி பண்ணுறாங்களா, நல்லா பெருசாக இருக்கும். நல்லா சாண்ட்விச் ப்ரெட். அவ்வளோதாங்க, ப்ரெட் உப்புமா ரெடி. ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட நம்ம அந்த ப்ரெட்டு கிள்ளி போடுற டைமை, வெங்காயம் வதங்குற டைம் தான், வெங்காயம் தக்காளி வதங்குற டைம் தான். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, ரவை உப்புமா மாதிரி. இது ப்ரெட் உப்புன்றதுல வெறும் வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே வதக்கிட்டு அப்படியே இதை போட்டு பெரட்டி எடுத்துடணும். தண்ணி ஊற்றினா அவ்வளோதான், இதுவாகிடும். அப்படியே ஈஸியாக இருக்கும்.